பூசலார் நாயனார் சிறுவயது முதலே சிவபெருமானிடம் மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதையே தன் வாழ்வியல் குறிக்கோளாக கொண்டிருந்தார். ஒருமுறை பூசலார் நாயனார் தன்னுடைய ஊரில் சிவபெருமானுக்கு கோயில் கட்ட விரும்பினார். ஆனால் அவரிடம் போதுமான பணம் இல்லை. மனம் தளராமல் தன்னுடைய மனதிலேயே ஒரு கோயிலை உருவாக்க ஆரம்பித்தார். ஆகம விதிப்படி அஸ்திவாரம் அமைத்து கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம், கோபுரம் என்று ஒரு பெரிய கோயிலையே தன் மனதுக்குள் கட்டினார். ஒவ்வொரு நாளும் அந்த கோயிலுக்குள் சென்று சிவபெருமானை வழிபட்டு வந்தார். அதே காலகட்டத்தில் காடவர்கோன் என்ற பல்லவ மன்னன் காஞ்சியில் ஒரு பெரிய சிவன் கோயிலை கட்டிக் கொண்டிருந்தான். அந்த கோயில் கட்டி முடிக்கப்பட்டதும் கும்பாபிஷேகம் நடத்த நாள் குறிக்கப்பட்டிருந்தது. கும்பாபிஷேகத்திற்கு முந்தைய நாள் இரவு சிவபெருமான் மன்னனின் கனவில் தோன்றி, நின்ற ஊரில் பூசலார் என்ற பக்தன் என் மீது கொண்ட அன்பினால் ஒரு கோயில் கட்டியிருக்கிறான். நாளை அந்த கோயிலில் நான் குடிபுகுவேன். அதனால் நீ உன் கோயிலின் கும்பாபிஷேகத்தை வேறு ஒரு நாளுக்கு தள்ளிவை என்று கூறினார். மன்னன் திடுக்கிட்டு எழுந்தான். பூசலார் கட்டிய கோயிலை பார்க்க ஆவல் கொண்டு திருநின்ற ஊருக்குச் சென்றான். அங்கு சென்று விசாரித்தபோது ஊரில் அப்படி ஒரு கோயில் கட்டப்பட்டதாக யாருக்கும் தெரியவில்லை. மன்னன் பூசலாரை அழைத்து வரச் சொன்னான். பூசலார் வந்ததும் மன்னன் அவரை வணங்கி, தாங்கள் கட்டிய கோயிலை தரிசிக்க வந்திருக்கிறேன் என்று கூற, அதற்கு பூசலார், நான் என் மனதிலேயே ஒரு கோயிலை கட்டி அதில் சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வருகிறேன் என்றார். இதைக் கேட்ட மன்னன் பூசலாரின் பக்தியை எண்ணி வியந்தான். ஒரு பக்தனின் மனக்கோயிலை இறைவன் விரும்பி ஏற்றுக்கொண்டார் என்பதை அறிந்து தன்னுடைய செல்வத்தால் கட்டிய கோயிலை விட பூசலாரின் அன்பே உயர்ந்தது என்பதை உணர்ந்தான்.